ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 17/12/2024 மார்கழி மாதம் 2ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:24 சூரிய அஸ்தமனம் மாலை 5:46 மார்கழி மாதம். எனவே காலையிலே 4 மணிக்கெல்லாம் விளக்கேற்ற வேண்டும். அதிகாலையிலே மாலையிலே 6 மணிக்கு முன்பாக விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:17 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய திதி இன்று மதியம் 1:11 வரை தேய்பிறை துதியை. அதன் பின்பு திருதியை திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் சேட்டை செய்ய இருக்கின்றது. கவனமாக இருங்கள். ஆகவே அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபமான நாள். பங்குத்துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அருமையான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கின்றன. அதாவது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான வேலை கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆகவே இன்றைய நாள் மேஷராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீண் விரயங்கள் உண்டாகும்.
சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. இன்றைய நாளிலே சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த குரு கவசம் படியுங்கள், கந்த சஷ்டி கவசம் படியுங்கள், கந்த அனுபூதி படியுங்கள். இதையெல்லாம் படித்து முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே இறை வழிபாட்டோடு கடக்க வேண்டிய நாள். கடகராசியினருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி சிம்மராசியினருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வேலை வணங்குவதே வேலை என்று இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். புதிதாக வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்து அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதேபோல் புதிதாக வண்டி இருக்கும் வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். இப்படி சுப செலவுகள் ஏற்படுகின்றன. மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை தொடங்கி வெற்றி பெறுவீர்கள். விரைவிலே புதிய வீடு 2025 புதிய இல்ல கிரகப்பிரவேசம் நடக்கும். அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிலருக்கு உத்தியோக மாற்றம் நல்ல மாற்றமாக உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் கன்னிராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை இன்றைய நாளிலே வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். தொழிலிலே, வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் உண்டாகின்ற அற்புதமான நாள். மேலும் உயர்வுகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. என்றாலும் தேவையில்லாத பயத்தை விடுங்கள். பயத்தை விட்டு இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே ராம நாமத்தை உச்சரியுங்கள். கூட்டு தொழிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள்.
கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நிதானமாக பேச்சுங்கள். பேச்சிலே நிதானம் இருந்தால் அன்றைய நாளிலே எந்த விதமான சங்கடமும் நமக்கு ஏற்படாது. சந்திராஷ்டமம் இருந்தால் என்ன, கோள்கள் எங்கே இருந்தால் என்ன, நம்முடைய நாக்கை நாம் கட்டுப்படுத்தி கொண்டால் நம்மை சந்திராட்டமும் எதுவும் செய்யாது. ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். இறைநாமத்தை அதிகம் உச்சரியுங்கள். இன்றைய நாளிலே கோவிலுக்கு செல்லுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஒரு வழியாக பேசி ஒரு முடிவுக்கு வருவீர்கள். சண்டை போட்டு எதுவும் பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு வந்து ஒற்றுமையாகி விடுவீர்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே வாகனத்திலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேலதிகாரிகள் உங்களை கடிந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளிலும் தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்தி இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியம் உண்டாகும். சத்சந்தான பிராப்தி, பெயர் புகழ் அற்புதமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். புதிதாக வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். வீடு வாங்குவதற்கான நிலம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதே போல் நிலம் வாங்கி விற்பவர்கள் அவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய நாள். நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையிலே பணம் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நல்ல இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வணங்குங்கள். மார்கழி 2ஆம் நாள்
ஆகவே ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள், பெருமாளையும் சேர்த்து வணங்குங்கள், மாமனையும் மருமகனையும் வணங்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், ராமானுஜருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அற்புதங்கள். 120 ஆண்டு காலம் இந்த பூ உலகத்திலே வாழ்ந்து பெருமாளை அற்புதமாக சேவித்து வைணவத்திற்கே பெருமை சேர்த்தவர், பெருமாளோடு ஐக்கியமானவர் ராமானுஜர். மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்து அரங்கன் எல்லோருக்கும் சொந்தம், நாராயணன் எல்லோருக்கும் சொந்தம் என்று நாராயணனை அனைத்து தரப்புக்கும் சொந்தமாக்கியவர் ராமானுஜர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொல்லி இன்றைய நாளிலே மார்கழி மாதத்திலே இருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். திருவரங்கத்திலே ஒரு ஏழை வைணவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 16 குழந்தைகள். திருவரங்கநாதன் கோவிலிலே பிரசாதம் வழங்குகின்ற வேளையிலே அதை பெற்றுக்கொள்ள முதல் ஆளாக வந்து விடுவார். தான் ஒருவனுக்கு மட்டுமின்றி தன்னுடைய குடும்பம் முழுமைக்கும் பிரசாதம் வேண்டும் என கேட்பார். ஆனால் அவரால் அந்த திருக்கோவிலிலே எந்த விதமான கைங்கரியமும் செய்ய விடவில்லை. ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆலயத்துக்கு வந்தால் ஒரு உழவாரப் பணியை செய்ய வேண்டும், ஏதேனும் ஒரு வேலை செய்ய வேண்டும். இறைவனுக்கு ஆலயத்திலே பணி செய்வது என்பது அற்புதமான விஷயம். அரங்கனுக்கு அன்றாடம் தொண்டு செய்கின்ற அடியார்கள் எல்லாம் அரங்கனுடைய பிரசாதத்திலே ஒரு துளி நமக்கு கிடைக்காதா, அது ஒன்றே பெருமை என்று நினைத்து கொள்வார்கள். ஆனால் இந்த வைணவர் எந்த விதமான தொண்டும் செய்யாமல் பிரசாதம் மட்டும் நிறைய வேண்டும் என கேட்பதை இந்த கோவிலிலே இருக்கின்ற பணியாளர்கள் விரும்பவில்லை. அவர்கள் இவரை அனுதினமும் விரட்டினார்கள். ஆனால் இவர் எந்த விரட்டலுக்கும் அஞ்சாமல் பிரசாதம் பெற்று செல்வதிலே குறியாக இருந்தார். ஒரு நாள் பிரசாதம் பெற்றுக்கொள்ள தன்னுடைய 16 மெலிந்த குழந்தைகளோடு வரிசையிலே வந்து நின்று விட்டார். கோவில் பணியாளர்கள் அந்த வைணவரை விரட்டி கொண்டிருந்தார்கள். மிகச்சரியாக அந்த நேரத்திலே ராமானுஜர் வந்துவிட்டார். ராமானுஜர் கோவிலுக்குள் வருகின்றார். அவர் வரும்போது இங்கே இந்த வைணவரை எல்லோரும் விரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்ட ராமானுஜருக்கு மனம் சற்று கலக்கமாக இருந்தது. அந்த வைணவரை அழைத்து, நீர் கோவிலிலே ஏதேனும் தொண்டு செய்துவிட்டு பிரசாதம் பெற்று சென்றால் யாரும் உம்மை எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்களே, நீர் பிரசாதம் மட்டும் வேண்டும் என்று இங்கு வருகின்றீர்கள், அதனால் உங்களை இவர்கள் எல்லோரும் விரட்டுகின்றார்கள் என்று ராமானுஜர் அவருக்கு கனிவோடு சொன்னார். ஆனால் அந்த வைணவரோ, சுவாமியின் அடியேன் வேதம் கற்கவில்லை, பிரபந்தங்களும் கற்கவில்லை, எனவே பாராயண கோட்டியிலே என்னால் இணைய முடியாது, அதேபோல் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஓரிரு வரிகள் மட்டுமே தெரியும், இப்படிப்பட்ட நான் என்னுடைய 16 குழந்தைகளுக்கு உணவளிக்க வேறு என்ன வழி, எனக்கு இந்த அரங்கனை விட்டால் வேறு எதுவும் கிடையாதே என்று அவர் புலம்புகின்றார் ராமானுஜரிடம். உடனே ராமானுஜர், உமக்குத்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும் என்கின்றீரே, அதை சொல்லும் கேட்கிறேன் என்றார் ராமானுஜர். அந்த வைணவரும் தழுதழுத்த குரலிலே விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ என்று சொல்லத் தொடங்கினார். ஆனால் இந்த பூதபிருத் என்ற 6வது திருநாமத்தை தாண்டி அவருக்கு சொல்லத் தெரியவில்லை. மீண்டும் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ என்று சொல்லி பூதபிருத் என்ற திருநாமத்துடன் நிறுத்திவிட்டார். கண்ணீரோடு ராமானுஜரிடம், அடியேனை மன்னிக்க வேண்டும் சுவாமின் என்று ராமானுஜருடைய திருவடிகளிலே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தார். அந்த ஏழையை பார்த்தவுடன் ராமானுஜருக்கு மனம் கனிந்தது. பாவம், இப்படி இருக்கின்றாரே என்று பூதபிருத் நம என்ற 6வது திருநாமத்தை அறிந்திருக்கின்றீர் அல்லவா, ஆகவே இந்த பூதபிருதே நம என்ற அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் தொடர்ந்து ஜபம் செய்து வாரும், உணவை தேடி நீர் வர வேண்டாம், உணவு உம்மை தேடி வரும் என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார் ராமானுஜர். அடுத்த நாள் முதல் அரங்கனின் கோவிலிலே அந்த ஏழை வைணவரை காணவில்லை. அவர் எங்கு சென்றார் என்று கோவில் பணியாளர்களிடம் ராமானுஜர் விசாரித்த போது ராமானுஜர் கேட்க, கோவில் பணியாளர்களோ அலட்சியமாக
அவருக்கு வேறு எங்கேனும் அன்னதானம் கிடைத்திருக்கும், அங்கு சென்றிருப்பார் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் அன்று தொடங்கி ஆலய பிரசாதத்திலே ஒரு விசித்திரமான திருட்டு நிகழத் தொடங்கியது. அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரசாதத்திலே ஒரு பகுதி மட்டும் தினமும் காணாமல் போய்கொண்டே இருந்தது. இதை கோவில் பணியாளர்கள் யாருக்கும் தெரியாமல் உணவை திருடிச் செல்லும் அந்த மாய திருடனை யார் என்று பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன இப்படி திடீரென்று காணாமல் போகின்றதே என்று. இந்த செய்தியானது ராமானுஜருடைய செவிகளை எட்டிவிட்டது. அவர் உடனே கேட்டார், எவ்வளவு நாட்களாக இது நடக்கின்றது என்று. நீங்கள் அந்த ஏழை பிராமணனை கோவிலுக்கு வர வேண்டாம் என்று சொன்ன நாள் தொடங்கி இது நடக்கின்றது. எனவே அந்த வைணவருக்கும் இதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குவோ என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்றார்கள் கோவில் பணியாளர்கள். ராமானுஜர் அந்த வைணவரை கோவிலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் இந்த மந்திரத்தை பாராயணம் செய் என்றுதான் சொல்லி அனுப்பினார். ஆகவே இந்த வைணவர் இப்போது எங்கு இருக்கின்றார் என்று தேடி கண்டறியுங்கள் என்று பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் ராமானுஜர். கோவில் பணியாளர்களும் அவரை தேடத் தொடங்கினார்கள். சில நாட்கள் கழித்து கொள்ளிடத்திலே வடக்கு கரைக்கு ராமானுஜர் சென்றபோது அந்த வைணவரும் அவருடைய 16 குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தோடு அங்கே ஒரு மரத்தடியிலே குடியிருப்பதை கண்டார். ராமானுஜரை கண்டதும் அந்த வைணவர் தாயை கண்ட கன்று போல் ஓடி வந்தார். ஓடி வந்து அவருடைய திருவடிகளை வணங்கி, சுவாமி, அந்த பையன் தினமும் எனக்கு 2 முறை தேடி வந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கின்றான். நானும் பூதபிருதே நம என தினமும் ஜெபம் செய்து வருகின்றேன் என்றார். ராமானுஜருக்கு ஒன்றும் புரியவில்லை. எந்த பையன் என்று வியப்புடன் கேட்டார் ராமானுஜர். அவனுடைய பெயரை கேட்டேன் சுவாமி. அவன் தன்னுடைய பெயர் அழகிய மணவாள ராமானுஜதாசன் என்று சொன்னான் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் ராமானுஜருக்கு ஒன்றும் புரியவில்லை. கோவிலுக்கு அருகிலே இருந்து இறைவனுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தடியிலே தங்கினேன். ஆனால் உங்களுடைய தெய்வீக பார்வை என்னுடைய இருப்பிடத்தை கண்டறிந்து விட்டது போலும். சரியாக பிரசாதம் என்னை தினமும் தேடி வருகின்றது சுவாமின் என்றார். அழகிய மணவாளன் என பெயர் பெற்ற அரங்கன்தான் சிறுவனுடைய வடிவிலே சென்று பிரசாதம் வழங்கியுள்ளான் என உணர்ந்து கொண்ட ராமானுஜர், நான் யாரையும் அனுப்பவில்லையே, பூதபிருத் என்ற திருநாமத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் என்று பொருள். ஆகவே இந்த பூதபிருதே நம என ஜெபம் செய்த உனக்கு பூதபிருத்தான அரங்கன் தானே வந்து சத்துள்ள உணவளித்து மெலிந்திருந்த உங்களையெல்லாம் இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வைத்திருக்கின்றான் என அந்த ஏழையிடம் சொல்லி அரங்கனுடைய லீலையை எண்ணி தன்னுடைய கண்களிலே நீர் சுரக்க, அரங்கா அரங்கா என்று ராமானுஜர் அரங்கனுடைய நாமத்தை சொல்லி அப்படியே கண்களை மூடி தியானத்திலே அமர்ந்தார். பூதபிருதே என்ற விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய 6வது திருநாமத்தை ஜெபிக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் அரங்கனே நல்ல உணவளித்து அவர்களை நல்ல ஆரோக்கியமானவர்களாக மாற்றிவிடுவான் என்பது ஐதீகம். ஆகவே நல்ல மார்கழி மாதத்திலே இருக்கின்றோம், அரங்கனை பற்றி பேசுகின்றோம். இந்த பூதபிருதே நம என்ற வாக்கியத்தை அனுதினமும் சொல்லி அரங்கனுடைய பேரருளை பெற்று எல்லோரும் இன்பமாக வாழ்வோம், நோய் நொடியின்றி வாழ்வோம். அரங்கா 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 அரங்கா. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.